என் அன்பு குழந்தையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் குடும்பத்திற்கும் உனக்கும் செய்வினை செய்து உன் உறவை எப்பொழுது பிரிக்க வைக்க நினைக்கின்றார்கள், யார் அந்த நபர் என்று இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லப் போகின்றேன். அதுபோல இதிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும், உன் உறவை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று அதையும் இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொல்லிக் கொடுக்கப் போகின்றேன். அதனை கேட்டு அப்படியே நடந்து கொண்டால் எந்த ஒரு செய்வினை தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகிவிடும். அதையும் மீறி அவர்கள் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த தாயானவளை தாண்டித்தான் அவர்கள் உன்னை நெருங்க வேண்டும். என் குழந்தையே, அதன் பிறகு இவை அனைத்தையும் இந்த அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். அதனால் இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும். இந்த அம்மாவினுடைய கட்டளையாகவும் கூட ஏற்றுக்கொள். ஏனென்றால் இந்த அம்மாவை முழுமையாக நீ நம்பி வந்து விட்டாய் அல்லவா? நான் அந்த நம்பிக்கையாக அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பேன். ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் அனைத்து விஷயத்திலும் உனக்கு உறுதுணையாக இருந்து நடக்கக்கூடிய ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் எப்படி உன்னை நீயே காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற வழிகளையும் காட்ட இந்த தாயானவள் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, அதனால் உன் வாழ்க்கை முழுவதுமாக கேட்டு நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவை அலட்சியம் செய்தால் அதன் பிறகு எல்லாம் உன்னுடைய விருப்பம்தான். இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை கொண்டு விட்டாயே, ஆனால் முழுமையாக என்னை நம்பியிருக்கின்றாய். அதனால் என் கடமைகளை நான் உனக்கே சொல்லியே தீருவேன் என்று முடிவெடுத்து விட்டேன். அதுபோலவே என்னுடைய வாக்கினை கேட்டு அதன்படியே நடந்து உன்னுடைய கடமை என்ன என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய கடமையிலும் பொறுப்பிலும் நீ அலட்சியமாக இருந்தால் பின்பு நான் எதுவும் சொல்வதற்கு இல்லை. நாங்கள் என் குழந்தையே ஒவ்வொரு நிமிடமும் உன் பேச்சை உன் உறவானது மதிப்பதே இல்லை என்று உன்னை எதிரியாகத்தான் உன்னுடைய உறவு பார்த்து கொண்டிருக்கின்றது. மற்றவர்களுக்கு எல்லாம் ஓடி ஓடி உதவிகளை செய்கின்றது. ஆனால் உன்னுடைய உறவு உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிப்பதே இல்லை. நீ அவர்களை ஏதேனும் வார்த்தை சொல்லிவிட்டால் பல பதில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய மரியாதையை கெடுத்து உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். துற்றம் உன்னை நோக்கி எறிவதற்கு கூட ஒரு நிமிடம் கூட யோசிப்பது இல்லை. இப்பொழுது எல்லாம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா, என் குழந்தையே, கண்ணீரும் கவலையுமாக நீ இருக்கின்றாய் அல்லவா? என்னுடைய அன்பை பற்றி என்னுடைய உறவிற்கு புரிய வையுங்கள். என் உறவை மாற்றிக் கொடுங்கள். என் வாழ்க்கை இப்படியாகிவிட்டால் என் நிலைமை என்னதான் என்று எனக்கென்று வாழ்க்கை இருக்கின்றது. நான் அதை சந்தோஷமாக வாழ வேண்டாமா என்று என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்து எப்படியெல்லாம் தேவையில்லாத உறவுகள் வந்து என்னுடைய உறவை மாற்றிவிட்டது. முன்பெல்லாம் என் மீது அதிக அன்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது நானாக அழைத்தாலும் என்னுடைய அழைப்பை எடுப்பது இல்லை. என் பேச்சை கடுக்களவு கூட மதிப்பது இல்லை. என்னை பார்த்தாலே எதிரியாக நினைக்கின்றது. என்னுடைய அன்பு, என் குணம், என் மனம் என்று கடுகளவும் கூட இப்பொழுது எல்லாம் என்னை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அம்மா என்று என் குழந்தை ஒவ்வொரு நிமிடமும் இந்த விஷயத்தையே நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, இனிமேல் உன்னுடைய நல்ல காலம் ஆரம்பிக்கின்றது. காரணம் என்ன தெரியுமா?
இத்தனை நாட்களாக இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இவர்கள் உன்னுடைய வார்த்தைகளை அவமதித்து இத்தனை நாட்களாக உனக்கென்று ஒரு மனம் இருக்கின்றது, அதில் பல ஆசைகள் இருக்கின்றது, அனைத்தையும் புரிந்து கொள்ளாமல் ஒரு மடத்தனமாக மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி என் குழந்தையே, உன்னை அடுத்தடுத்து அனாவசியமான வார்த்தைகளால் மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு துஷ்டன் என தூக்கி எறிந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது முழுமையாக ஒருவரை நம்பி அன்பு காட்டிக்கொண்டு உன்னுறவானது ஆஹா ஓஹோ என்று அந்த இடத்தில் மிகப்பெரிய ஆட்டம் இனி அடங்கப் போகின்றது. காரணம் என்ன தெரியுமா? உன் தாயானவள் அந்த இடத்தில் மிகப்பெரிய லீலைகளை செய்ய போகின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய கண்ணீருக்கும் அவர்கள் காரணம் ஆகிவிட்டார்கள். இந்த அம்மாவினை நீ முழுமையாக நம்பிவிட்டாய் அல்லவா? பிறகு எப்படி அவர்களை நான் சந்தோஷமாக வாழவிட்டு விடுவேன்? எப்படி உன்னை கண்ணீர் கடலில் மூழ்கடித்து விட்டார்களோ கண்டிப்பாக கண்ணீருக்கான பதிலை அவர்கள் சொல்லியே ஆக வேண்டும். அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நிமிடமும் வார்த்தைகளாலும் சில வழிகளை கொடுத்து கொண்டு அவர்களினுடைய சந்தோஷத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு பகடைக்காயாக உன்னை மாற்றினார்கள் அல்லவா? என் குழந்தையே, அதற்கெல்லாம் இந்த தாயானவள் கேள்வி கேட்டபோது அதற்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லியேதான் ஆக வேண்டும். இந்த தாயானவள் அவர்களை ஒரு பொழுதும் தப்பிக்கவே முடியாது. பிறகு நீ ஏன் கவலை கொள்கின்றாய்? இந்த தாயானவள் உன் வீட்டில் வந்துவிட்ட பிறகு தினம்தோறும் உனக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். என் குழந்தையே, வாழ்க்கையில் மங்களத்தை உண்டாக்கி கொடுங்கள் அம்மா என்று, என் கடன் பிரச்சனையை அடைத்து கொடுங்கள் என்றும், என் குழந்தை பாக்கியத்தை கொடுங்கள் என்றும், அம்மா எனக்கு நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்தை தாருங்கள் என்றும், எனக்கு மன நிம்மதியை தாருங்கள் என்றும் நிமிடத்திற்கு ஒரு முறை என் பிள்ளை நீ அழைக்கும் பொழுது உன்னுடைய அம்மா அன்பு கட்டளையாக நான் வராமல் இருப்பேனா? நீ கேட்கின்றதை கொடுக்காமல் இருந்து விடுவேனா? கண்டிப்பாக நீ கேட்கின்ற அனைத்தையும் கூடிய விரைவில் உனக்கு நடத்தி காட்டப் போகின்றேன். என் குழந்தையே, உன்னை எதிரி என நினைப்பவர்கள் எல்லாம் கோர பார்வையில் சாம்பலாகி போவார்கள். உனக்கு செய்வினைகளை செய்து உன்னிடம் இருக்கும் உறவை பிரித்தார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாம் தனிமையில் கடைசி வரையில் தத்தளிக்கப் போகின்றார்கள். உன்னுடைய கண்ணீரும் உன்னில் சாபமானது அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனையாக அளிக்கப் போகின்றது. அதனால் இனிமேல் நீ எந்தவித தயக்கமும் இன்றி எதை நினைத்தும் கண்ணீர் வடிக்க வேண்டாம். என் குழந்தையே, இனிமேல் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த தாயானவள் உனக்கு துணையாக இருந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ இதுவரை மற்றவர்களுக்காக அழுதது எல்லாம் போதும், மற்றவர்களுக்காக வாழ்ந்தது எல்லாம் போதும், மற்றவர்களினுடைய பிரச்சனைகளுக்காக நீ சங்கடப்பட்டதும் போதும், மற்றவர்களுக்காக நீ இறக்கப்பட்டதும் போதும். இதுவரை மற்றவர்கள் எங்களுக்காக நீ எத்தனையோ விஷயங்களை எல்லாம் செய்து ஏமாந்து போனது எல்லாம் போதும். துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவித்தது எல்லாம். ஆனால் இனிமேல் என் குழந்தையே, இவையெல்லாம் மற்றவர்களுக்காக செய்தது போதும். இனிமேல் நீ உனக்கான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். உனக்கான சந்தோஷம் எல்லாம் கிடைக்கப் போகின்றது. கடைசி வரை உன்னை காப்பாற்றவும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கவும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன். அதனால் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றி மகன்களாக மாறப்போகின்றது. உன்னுடைய வெற்றியை பார்த்து ஊரே பொறாமைப்படும் அளவிற்குத்தான் இருக்கப் போகின்றாய் என் குழந்தையே. ஆனால் உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது.
உனக்கு என்ன செய்வினைகள் செய்திருந்தாலும் இந்த தாயானவளினுடைய பார்வையால் அது எல்லாம் சாம்பலாகி போகின்றது. அதனால் நீ எப்பொழுதும் தைரியமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி. ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.